உங்களுடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது அவர் உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார். இதையே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு வசியத் உபதேசம் செய்தார். யாக்கூபும் இவ்வாறே செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் நாயனை, உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் நாயனை, ஒரே நாயனையே வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருப்போம் என கூறினர். அந்த உம்மத் சமூகம் சென்று விட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று. நீங்கள் கூறுங்கள், அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். இணை வைக்கும் முஷ்ரிக்குகளில் நின்றும் அவர் இல்லை. மோமீன்களே, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இன்னும் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடம் இருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்களில் நின்றும் ஒருவருக்கு இடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதை போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். எனவே அவர்களின் கெடுதல்களிடம் இருந்து உம்மை காப்பாற்ற அல்லாஹ்வே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் எல்லாம் அறிந்தோனுமாக இருக்கின்றான். இதுவே அல்லாஹ்வின் வர்ணம், ஞான ஸ்நானம் ஆகும். அவ்வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் என கூறுவீர்களாக. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்க்கிக்கிறீர்களா? அவனே எங்கள் ரப்பும் உங்கள் ரப்பும் ஆவான். எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு, உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அவனுக்கே கலப்பற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக. இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா? நபியே நீர் கேட்பீராக, இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாஹுவுக்கா? அல்லாஹுவிடம் இருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை.